நேரம் செலவு பண்ணாலே அந்த குற்றங்களை தடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில். அப்போல்லாம் போய் சினிமா பார்த்துட்டு வந்து டிக்கெட்டை வச்சு திட்டுவாங்க, சினிமா தேட்டரில் கண்டுபிடிச்சி செய்வாங்க. இப்போ உட்கார வச்சுட்டே மொபைலில் நோண்டி பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்ன பார்க்குறேன் ஏது பார்க்குறேன் நமக்கு மூஞ்சை வச்சு தெரிஞ்சுக்கும். அவ்வளோதான். அதுலேயும் ஒரு முகமூடி போட்டு வேலை செய்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நினைத்துட்டாங்கன்னா அதை செஞ்சுருவாங்க. பிள்ளைகளாக இருக்கட்டும், துணைவர்களாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த நினைவுகள் பார்த்துக்கோங்க. அவர்களுடைய நினைவுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நேரத்துக்கு போகணும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் ஆசையோடு வந்து பிள்ளைங்க தூங்கத்துக்கு முன்ன போகணும், என்ன பிள்ளைங்க விழித்திருக்கிறப்ப போகணும், பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இப்படி வந்த காலம் ஒரு காலம் இருக்கிறது. இப்போது கணவன் மனைவியே பார்த்துக்கிறது இல்லை. அந்த அம்மா நைட் டியூட்டி போனால் இவர் பகல் டியூட்டி போகிறாரு, இவர் நைட் டியூட்டி போனால் அந்த அம்மா பகல் டியூட்டி போகுது. பிள்ளைகள் இப்போ தொல்லைகளாக மாறுறதுக்கான காரணம் பெற்றோருடைய அரவணைப்பு குறைந்து கொண்டு வருகிறது. இது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 3 பேராகிலும் உட்காந்து நீங்கள் சம்பாதிச்சிக்கணும். அப்புறம் எங்கள் குடும்ப ஜபம் பண்ணுறது. முதல்ல அவங்க ஆளே இல்லை வீட்டில். டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிறது, ஒரு பெட்ரூம் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. டைனிங் டேபிள் வாங்கிறது, அது மேலே மொத்தம் வெஜிடபிள் கடையில் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறி கடையில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அது மாதிரி அத்தனையும் அந்த டைனிங் டேபிள் மேலே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லு, என்னென்னலாம் அந்த சாப்பாட்டு மேசையின் மீது இருக்கிறது. மாத்திரை இருக்கும், புக்ஸு இருக்கும், தட்டில் கீழே போட்டு தான் சோறு தின்னு இருப்பான். அது அப்போ அந்த காலத்துலலாம் குக் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ புக் பண்ணி கொடுக்குறாங்க. தப்பே இல்லை. அர்ஜென்ட் ஆபத்துக்கு ஒன்றுமே புரியல. ஏன் டபுள் பெட்ரூம் வாங்குறேன், எல்லாம் ஹாலில் படுத்துன்னு இருக்காங்க 2 பேர். மகன் ஒரு பக்கம் உருள்றான், அப்பா கம்ப்யூட்டரில் பார்த்து அப்படியே சாஞ்சிடுறாரு, அம்மா நைட்டு வேலை போயிருக்கு. எதுவுமே தவறு இல்லை. அந்த ஒரு பெட்ரூம் வேஸ்ட்டாகவே இருக்கும் வீட்டில். இருக்கா இல்லையா? புழக்கத்துக்கு ஏற்றபடி வாங்கிட்டு உங்களுடைய பலுவை சும்மா குறைத்து கொள்ளுங்க. எங்கள் அண்ணன் வாங்கியிருக்கான், என் கூட படித்து வாங்கியிருக்கான் டபுள் பெட்ரூமு, புள்ள இருக்கோ இல்லையோ நான் வாங்கிடுவேன். எனக்கு தொல்லைகள் இல்லாமல் வாழ முடியாது. பிள்ளைகள் இல்லாமல் வாழ்ந்தாலும் வாழ்வேனே ஒழிய தொல்லைகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் அப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவன், அப்படிப்பட்ட ஒரு மமதியில் வாழ்கிறவன். எவன் ஜெபிச்சு விளங்க முடியும்? நான்